கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 19 நம்ம வாசிப்போம். 19 பிரவேசிப்பதற்கு ஏதுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். போதும். இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் முதல்ல என்ன வாசிக்கணும் அப்படின்னா, therefore brethren, since we have confidence, அதாவது 19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் 2 காரியத்தை செஞ்சார். ஒன்று, தமது மாம்சமாகிய திரையின் வழிதாய் புதிதும் ஜீவனுமுள்ளமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு 20 அவரை ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு அப்படின்னாள். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட் by the blood of Jesus அப்படின்னு எழுதி. therefore brethren, since we have confidence to enter the holy place by the blood of Jesus, அதுதான் முதல்ல வரணும். இரண்டாவது, by a new and living way which he inaugurated for us through the veil that is his flesh. பாருங்க, 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, புதிய உடன்படிக்கை இட் இஸ் எ நியூ வே, எ லிவிங் வே. பழைய உடன்படிக்கை என்னென்னா, இட் இஸ் எ ஓல்டு வே, எ டையிங் வே. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமர் மேனவர்களே, பழைய உடன்படிக்கையில் அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னா 3 பகுதியாக இருக்கும். ஒன்று வெளிப்பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை தொங்கி கொண்டு இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னை இருக்கிற அப்படின்னால அங்கே யாரும் உள்ளே போகக்கூடாது. வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக இரத்த பலி செலுத்தி, அதாவது ஆட்டுக்கடாய்களை அழித்து அந்த இரத்தத்தை பலியாக செலுத்தி, பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து 7 முறை தெளிக்கணும். அங்கே உள்ள கொம்பு மேலே எல்லாத்துலேயும் செஞ்சு அதுக்கப்புறம் பயத்தோடு தான் உள்ளே போக முடியும். ஏனென்றால் அதுக்கு அடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம், அதெல்லாம் படித்து பாருங்கள். அபிகு நாதாப் அப்படின்னு 2 பேர், ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேரும் அந்த தூபம் காட்டுறதுக்கு அந்நிய அக்கினியை கொண்டு போனாங்கன்னு அங்கேயே செத்து போயிட்டாங்க. தேவனுடைய அக்கினி எலும்பி அப்படி அது ரொம்ப பயத்தோடு தான் அவங்க போக முடியும். ஏன்னா அங்கே பாவம் காணப்பட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதல் காணப்பட்டால் அவங்க செத்து போயிடுவாங்க. ஆசாரியன் உள்ளே போய் அப்படி செத்தானா அவனை கட்டி இழுத்து தான் வரணுமே ஒழிய கயறனால உள்ளே யாருமே போக முடியாது. போனால் அவனு செத்து போயிடுவாங்க. ஏன்னா யார் போகணும், எப்படி போகணும்ன்றது. அதே மாதிரி தான் நம்ம பழைய வழியில் வளர்ந்தோம்னா நமக்கு மரணம் தான், ஆவிக்குரிய மரணம் தான் நேரிடும். அப்போ புதிய வழின்னா என்ன? அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தினுடைய நிவர்த்தியாக கருதப்பட முடியாது. அது ஒரு டெம்பரவரி. ஒருத்தர் இப்படி சொன்னார், வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் போகிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்னென்னா, அவருடைய பயிர்கள் எல்லாம் நல்லா விளையணும், ஆடு மாடுகள் விருத்தி அடையணும், மந்தைகள் விருத்தி அடையணும், அவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கணும், நோய் நொடி இல்லாமல். இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவங்க செஞ்ச பாவத்துக்கு பலி செலுத்தி பாவ நிவாரணம் செலுத்தி
அப்புறம் தேவனுடைய ஆசாரியன் போய் ஜனங்களுக்காக பாவம் நிவாரணம் பண்ணி இந்த புதிய வருஷத்தில் இன்னி இருக்கிற 12 மாதம் அடுத்து நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க, எங்களை பாவங்களை பார்க்காதீங்க, எங்களுக்கு மன்னிங்க, எங்களுடைய ஆடு மாடுகள் விருத்தி அடையணும், மிருக ஜீவங்களை விருத்தி அடையணும், நாங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கணும். அப்போ உலக பிரகாரமான சுகத்திற்காக அவர்களுடைய விவசாயத்தை தேவன் ஆசீர்வதித்து நல்ல விளைச்சல் கொடுக்கும்படியாக, அவர்களுடைய தொழிலை அவர்களுடைய மந்தைகளை விருத்தி அடைய பண்ணும்படியாக அவர்கள் போனார்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக. அதை அவர்கள் பயத்தோடு தான் செய்யணும். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனையும் பரிசுத்தமாக்காது, பூர்ணப்படுத்தாது. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் சொல்லப்பட்டத காரியங்கள் எல்லாம் இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி விபச்சாரம் பண்ணாது இருப்பாயா, கொலை செய்யாது இருப்பாக, திருடாது இருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, இப்படி செய்யாதன்னு சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாவத்தை மூடுகிறதற்கு பலி செலுத்தும் போது அந்த பாவம் மூடப்படுகிறது, டெம்பரவரி, அவ்வளோதான். நிரந்தரமாக அவருடைய பாவத்தை தேவன் நினையாமல் இருப்பதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டபடினால முதல்ல என்ன நடந்தது தெரியுமா? நாம் இப்போ அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். முதல்ல என்ன நடந்தது? அவர் சிலுவையில் அவர் ஜீவன் விட்ட உடனே, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தின உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்து, கீழிருந்து கிழிச்சா மனுஷன், மேலிருந்து கிழிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனையே கிழிக்கிறார், அந்த திரையை கிழிக்கிறார். கிழித்து இப்பொழுது என்ன ஆகிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் உள்ளதான தடை நீக்கப்படுகிறது. இப்பொழுது ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை காண முடியும். இதுக்கு முன்னாடி சமூகத்தில் காணப்பட்ட அவ்வளோதான், க்ளோஸ், இட் வில் பி a டையிங் வே. ஏன்னா அவன் பாவத்தோடு இருக்கிறான். இப்பொழுது நிரந்தரமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தேவனை நாம் தரிசிக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். அப்போ இந்த நம்பிக்கையை நமக்கு தந்தது யார்? இப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு போக முடியும், நம்ம சாக மாட்டோம், நம்ம உயிரோடு பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை யார் தந்தது? இயேசு. எப்படி தந்தார்? அவரோட இரத்தத்தின் மூலமாக. அவர் ஒரே தரம் குற்றமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தேவ சமூகத்தில் நமக்காக போய் பிரசன்னமானதுனால நம்பிக்கையோடு கூட இப்போ நம்ம வரலாம். தேவன் கண்டிப்பாக நம்மை கொல்ல மாட்டார், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நமக்கு தண்டிக்கப்பட மாட்டோம். அப்போ இந்த நம்பிக்கையே நமக்கு முதல்ல தந்தது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, அவருடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை ஏன் நினைவு கூறணும்? தேவனை தரிசிப்பதற்குள்ளதான அந்த வாழ்க்கையினுடைய வழியை நமக்கு உண்டு பண்ணி தந்தவர் இயேசு, தன் இரத்தத்தின் மூலமாக, தன் மரணத்தின் மூலமாக. சரி, அதுக்கடுத்து 2வது காரியம் என்ன எழுதியிருக்குனாக்கும், by a new and living way which he inaugurated for us through the veil. அப்படின்னா இந்த திரை என்பது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்குது. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார் அப்படின்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 38ஆம் வசனம், இதோ நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து எதுக்கு? என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ அவருடைய மாம்சத்திலையும் நம்முடைய மாம்சத்தில் போன்ற ஒரு சுய சித்தம் இருந்தது. நம்ம ஆசைப்படுறத வாங்கணும்னு நினைக்கிறோம், விரும்புகிறத சாப்பிடணும்னு நினைக்கிறோம், விரும்புகிற உடையை உடுத்தணும்னு நினைக்கிறோம், விரும்புகிற பொருள்களெல்லாம் வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் எதெல்லாம் இன்பமாக இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். எதிர்ப்பாளிகளோடு கூட பழகணும்னு நினைக்கிறது, அல்லது இன்னும் உலக பிரகாரமான காம விகார இச்சைகள், பண ஆசை எல்லாமே இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு இன்பமாக இருக்கும். ஒரு சிலர் மதுபானத்தில் தங்களை உல்லாசமாக்கி கொள்ள விரும்புகிறார்கள். ஆக தான் ஆசைப்பட்டது, இச்சித்தது எல்லாவற்றையும் அனுபவித்து அதன் மூலமாக வரக்கூடியதான ஒரு இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியதான அந்த சுய சித்தம், அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த வழியை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ஒன்று இரத்தத்தினால செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு, இன்னொன்று அவர் வாழ்ந்த வழியின். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் உண்டு பண்ணி தந்த வழி என்னன்னா, என் சித்தம் அல்ல, நான் தான் உம் சித்தம். இதே 10வது அதிகாரத்தில் முதல்ல என்ன எழுதியிருக்குனாக்கம், பழியை காணிக்கை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர். 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 5லேருந்து வாசிங்க.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நீங்கள் இந்த எபிரேயர் நிறுவத்தை தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த 7லேருந்து வாட்சி பாருங்கள். அதில் முக்கியமாக 9லேருந்து வாட்சி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கும் நான் சொன்னதெல்லாம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிரதான ஆசாரியன் போய் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துங்களுக்காகவும் அங்கே வந்து ரத்தத்தை தெளித்து பலி செலுத்தி அவன் உள்ளே போகணும். அப்படிலாம் அவன் பயத்தோடு தான் போக முடியும். இதெல்லாமே அங்கே எழுதியிருக்கு. ஸோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். போதும். இப்போ மறுபடியும் 4வது வசனத்தை வாசிங்க. 10ல். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. சரி, இப்போ மறுபடி இப்படி சொல்லி தான் 9வது வசனம் வாசிங்க. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இங்கே தான் திரை கிழிக்கப்பட வேண்டியிருக்கு. மாம்சம் கிழிக்கப்பட வேண்டியிருக்கு. மாம்சம்னா என்ன? செல்ஃப் வில், சுய சித்தம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த 33 வருஷமும் எப்படி வாழ்ந்தார் என்றால், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே வந்தேன். இதுதான் அவர் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ என் சித்தம்ங்கிறது மாம்சம். அதைத்தான் நம்ம கலாத்தியர் 5ல் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24 நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரே தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விருப்பம் இருக்கும். கணவனுக்குள்ள ஒரு விருப்பம், மனைவிக்குள்ள ஒரு விருப்பம், பிள்ளைகளுக்குள்ள ஒரே பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை, ஒரு வித விருப்பம். அப்போ சுய சித்தம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்குது. ஆனால் அப்படி போனோம்னு சொன்னால் மனிதனுக்கு நலமாக தோன்றுகிற வழிகள் உண்டு. அதனோட முடிவோ மரண வழிகள். மரணம்னா என்னென்னாக்கோ நமக்கு சமாதானம் இருக்காது, அந்த வழியில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. தற்காலிகமாக நமக்கு ஒரு இன்பத்தை அது தரும். குடிக்கிறவனுக்கு அது நல்லதாக தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு இன்பமாக இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தப்பாக பாவம் செஞ்சுட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அது இன்பமாக இருக்குது, அப்புறம் அது துன்பமாக இருக்குது. ஆக இந்த பூமியில் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் பொழுதும் மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் செத்து போய் விடுகிறது. ஆனால் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், என்னுடைய சித்தம் அல்ல, எனக்கு இது நலமாக தெரியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். இதுதான் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. புதிதும் ஜீவனும் உள்ளதுமான மார்க், நியூ அண்ட் லிவிங் வே. ஏன் இதை நியூன்னு சொல்கிறோம்னா, இட் இஸ் எவர் ஃப்ரெஷ். ஒவ்வொரு நாளும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 வாசிக்கிறோம். புதிய பாட்டை பாடினார்கள். என்ன புது பாட்டு? இயேசு நமக்காக அடிக்கப்பட்டதான் புது பாட்டு. அது எப்படி எப்போதுமே புதுசாக இருக்கும்? 9வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அங்கே என்ன எழுதியிருக்கா? and they sang a new song. அவர்கள் புது பாட்டை பாடினார்கள். தமிழ் அப்படி இல்லையா? இங்கிலீஷ் எழுதியிருக்கு பாருங்க. and they sang a new song saying, worthy are you to take the book and to break his seals, for you were slain and purchased for God with your blood. 10 வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். போதும் அருமையானவர்களே, அது புதுசு. ஆனால் ஆண்டவர் அடிக்கப்பட்டது பழசு. ஆனால் இப்பொழுதும் அது நமக்கு புதுசு. ஏன்னா இன்றைக்கு பாவம் செஞ்சாலும் நம்முடைய பாவ மன்னிப்பு எதனால தான் உண்டாது? இயேசுனுடைய ரத்தத்தினால தான். இன்றைக்கு நம்ம பாவத்தில் விழுந்தாலும் இயேசுடைய ரத்தம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ரத்தம் சிந்தின நாளில் நம்ம பிறக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? இயேசு நமக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார்னு சொல்கிறோமே. அவர் ரத்தம் சிந்தின நாளில் நம்ம இல்லை என்ன செய்யலை?
நம்முடைய மூதாதையர் கூட பிறந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணார். நான் வேண்டுதல் செய்கிறேன், எனக்காக மாத்திரமல்ல, என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு பின்பாக, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அது எழுதியிருக்கு, இவர்கள் மூலமாக அந்த வார்த்தைகளை கேட்டு நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் ஆமாம் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கிலீஷ் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ டு நாட் ஆஸ்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் தீஸ் அலோன் பட் ஃபார் தோஸ் ஆல்சோ ஹூ பிலீவ் இன் மீ த்ரூ தர் வேர்ட். இவருடைய வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும். ஆம் அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அன்னைக்கு ஆண்டவர் வேண்டுதல் பண்ணி பாவங்களுக்காக மரித்தார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, தேவனுடைய வழியை நாம் அறிந்திருக்கிறோமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்ன வழி அது? முதல்ல ரத்தத்தினால திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த அங்கே வாழ்கிறதுக்கான ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த வழி என்ன அப்படின்னா, நியூ வே, லிவிங் வே. அது வாழும் வழி, அது ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கான வழி. அது என்ன வழி அப்படின்னா, தன்னுடைய மாம்சத்தில், அதாவது என்னுடைய சுய சித்தத்தை சிலுவையில் அறைந்து. அப்படின்னா நோ, சிலுவையில் அறையிறது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி எடுத்துங்க, நோன்னு அர்த்தம். என் மாம்சத்தை சிலுவையில் அறையிறேன், என்னுடைய சுய சித்தத்தை சிலுவையில் அறையிறேன்னு என்ன அர்த்தம்னாக்கும், நம்முடைய மாம்சத்தில் ஒரு எண்ணம் எழும்புது, அங்கே பாரு, இதை கேளு, இங்கே போ, இதை உடுத்து, இதை சாப்பிடு, இவங்களோட பேசு, இந்த காட்சியை பாரு, இவர்களோட உல்லாசமாயிரு, அது மதுபானத்தை அருந்து, அதை போதை பொருளாக ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனால் இங்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அல்லது யூடியூப்பில் பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்படி சோதிக்கப்படும் போது கூட வச்சுக்கோங்க, அதுக்கு நோ. உங்களுடைய மாம்சத்தில் எழும்பக்கூடிய அந்த ஆசையை, அந்த எண்ணத்தை, அதற்கு நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டையிங் வேல போகிறீங்க. அதுக்கு நோன்னு சொன்னீங்கன்னா சிலுவையில் அறையிறீங்க, லிவிங் வேல போகிறீங்க. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இதுதான், நியூ லிவிங் வே. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். 33 வருஷம் அவர் எப்படி வாழ்ந்தார்னா, he lived a new and living way. அதுதான் அவர் மாம்சத்தினுடைய ஆசைக்கு இச்சைக்கு நோ சொன்னார். வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத சுவாபம் தேவன் நோ நோ. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய சித்தம் அது, ஆனால் உம்முடைய சித்தம் என்னவோ அதுதான் நான் செய்வேன். பிள்ளைகளை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இஷ்டமாக இருக்குது, ஃபோன் பார்க்குறதுக்கு இஷ்டமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுக்கு இஷ்டமாக இருக்குது, சினிமாவுக்கு போகிறதுக்கு இஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் கூப்பிட்டு அது நல்லது இல்லைப்பா, வேண்டாம், இங்கே வா வா சர்ச்சுக்கு போவோம், பைபிளை படி, ஜெபம் பண்ணு, அல்லது பாடத்தை படி, அல்லது இந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னால் அது இஷ்டமாக இல்லை, கஷ்டமாக இருக்குது. எது இஷ்டமாக இருக்குது? செல்ஃபோன் பார்க்குறது இஷ்டமாக இருக்குது, யூடியூப் பார்க்குறது இஷ்டமாக இருக்குது, சினிமாவுக்கு போகிறது இஷ்டமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது இஷ்டமாக இருக்குது, அல்லது விரும்புகிறத சாப்பிட்றது. விரும்பாத ஒன்றை செய்ய சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னுடைய இஷ்டம் அல்ல, அது கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சிலுவையில் அறையிறது. இப்போ மாம்சத்தை சிலுவையில் அறையிறது, சுயத்துக்கு மறிக்கிறது அப்படிலாம் வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னுடைய மனதில் எனக்கு என்னை ஈர்க்கிறது, என்னை கவர்ச்சிக்கிறது, நான் ஆசைப்படுவது, உண்ணுவதற்கு உடுத்துவதற்கு ஆசைப்படுவது, நான் அனுபவிக்கிறதுக்கு நான் விரும்புவது, நான் பழகுவதற்கு விரும்புகிறதான நண்பர்கள், பார்க்கறதுக்கு விரும்புவதான காட்சிகள், அது படம், விளம்பரம், எதுவாக இருந்தாலும் சரி, நோ. ஏன்னா இது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடுமானால் அதுதான் மாம்சத்திரையை கிழிக்கிறது, மாம்சத்தில் இருக்கிறதான ஆசையை இச்சையை சிலுவையில் அறையிறது. இப்படி தான் அவர் 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19, 30, 12:49, யோவான் 8:28 இந்த வசனங்கள்லாம் படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நான் மத்தேயு 11:27 எழுதியிருக்கு, சகலத்தையும் தேவன் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார், வானத்திலையும் பூமியும் அவருக்கு சகல அதிகாரம் இருந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் இஷ்டப்பட்டிருந்தால் செய்ய முடியும், ஆனால் அவர் செய்யலை. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம் தான் நிறைவேறணும்னாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம நீதியும் சமாதானமும் உள்ளதான புதிய வழியில் நம்ம போகிறோம்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியும் கூட நாம் இன்னும் அந்த மரண வழியில், பாவ வழியில் போடணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அது மரண வழி. இட் இஸ் அ டையிங் வே, ஓல்டு வே. எல்லாருமே அவங்களுடைய இஷ்டப்படி தான் செய்கிறாங்க, அதுதான் டையிங் வே, ஓல்டு வே.
ஆனால் புதிய வழி என்னன்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யணுங்கிறது. அதுதான் சமாதானத்தின் வழி. ரோமர் 3 எழுதியிருக்கு, 23 நினைக்கிறேன். அவர்கள் சமாதான வழி அவர்கள் அறியார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அப்ப சமாதானத்தின் வழி, நீதியின் வழி என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து காண்பித்த வழி. அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய வழி. எப்பொழுதும் தேவன் என்னை பார்க்கிறாங்கிற உணர்வுல வாழக்கூடிய வழி. பாருங்க, எசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம், எசாயா 30, அந்த வழியை குறித்து இங்கேயே எழுதியிருக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. 35, எசாயா 35:8. வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை. அங்கே பயம் இருப்பதில்லை. ஐயோ சிங்கம் இருக்குமே, இவங்க அடிச்சு விடுவாங்களே, இவங்க பிடிச்சு விடுவாங்களே, கடிச்சு விடுவாங்களேன்னா உனக்கு பயம் இருக்காது. அதுதான் நீதியின் வழி, அதுதான் சமாதானத்தின் வழி. அங்கே ஒரு வழி உண்டாயிருக்கும். அது என்ன வழி? அது பரிசுத்த வழி. ஹைவே வில் பி த ரோட்வே அண்ட் இட் வில் பி கால்ட் த ஹைவே ஆஃப் ஹோலினஸ். அது பரிசுத்த வழி, அது நீதியின் வழி, அது சமாதானத்தின் வழி. அதுல அசுத்தமானவர்கள் யாரும் அந்த வழியில் நடக்க முடியாது. அவர்கள் பேதையா இருந்தாலும் சரி, இந்த வழியை கண்டுபிடிச்சிட்டாக்கும் அவர்கள் திசை கெட்டு போவது இல்லை. அவர்கள் அறிவுள்ளவங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வழியை கண்டுபிடிச்சாங்கன்னா சரி, அவர்கள் திசை கெட்டு போவதில்லை. ஏன்? அது நேர் வழி, தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போற வழி. நீ அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டா போதும். அதான் ஆண்டவர் சொன்ன நாளே வழி. அவர் வாழ்ந்த வழி இதுதான், அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான். அருமையானவர்களே, அந்த வழியை கண்டுபிடிச்சவங்க, அதாவது அந்த பிரதான ஆசாரியன் நுழையிறதுக்கு கூட பயந்த வழி, தப்பு பண்ணா அடிச்சு செத்து போங்கிற பயத்தோடு இருந்தது. அதான் பழசு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ அப்படி இல்லை, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு வேளை தவறு செய்தாலும், சகோதரர் ஒர்ஷிப் எடுக்கும்போது சொன்னார், நான் தப்பு பண்ணால் கூட தேவன் நம்மளை அப்படியே தூக்கி எறிகிறது இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? அந்த களிமண் மறுபடியும் அதை பிணைஞ்சு இன்னொரு பாத்திரமாக உருவாக்குறது போல தேவன் நம்மை உடைத்து உருவாக்குகிற தேவன். நம்ம வீழ்ச்சி அடைந்தாலும் உடனே நம்ம நம்பிக்கை இழந்து போ அப்படின்னு தூக்கி எறிகிறது இல்லை. அந்த மண்ணை தூக்கி எறிஞ்சிரு, வேற மண்ணை எடுனோம். அந்த மண்ணையே அந்த திருப்பி அதை பிணைஞ்சு மறுபடியும் ஒன்று தேவன் உருவாக்குறார். நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிறார். அது நம்பிக்கையின் வழி, அது சமாதானத்தின் வழி, அதுதான் பரிசுத்தமான வழி. இதோ தேவனை தரிசிக்கும் மாடி பாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக. எனவேதான் அவருடைய மரணத்தை நான் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையை நீங்க தந்தீங்களே, இப்ப நாங்க தைரியமா தேவ சமூகத்தில் வர முடியும். எங்களுடைய நீதினால் அல்ல, நீங்க செலுத்தின அந்த ஒரே பலி, உங்களுடைய ரத்தத்தை, உங்களுடைய மாம்சத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால இப்போ நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதனால நாங்கள் இப்பொழுது தேவ சமூகத்தில் அப்பான்னு சொல்லிட்டு வர முடியுது. அந்த நம்பிக்கையை யார் தந்தது? இயேசு தந்தார். எப்படி தந்தார்? அவருடைய ரத்தத்தின் மூலமாக தந்தார், அவருடைய மரணத்தின் மூலமாக தந்தார். இப்படி போய் நம்ம தேவனை தரிசிச்சிட்டோம்னு சொன்னால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட என்ன மாற்றம் இருக்குன்னா, இப்போ பாருங்க 35ஆம் அதிகாரத்தில் 2வது அதிகாரம் பின்பகுதி வாசிங்க. They will see the glory of the Lord, the majesty of our God. பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஓகே, அதுக்கு அடுத்து 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை 3 வாசிங்க. 3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். எனவே உங்க கை தளர்ந்து போச்சா, திடப்படுத்துங்க. நீங்க தேவனை தரிசித்துட்டீங்களா, அவரை மகிமையை கண்டுட்டீங்களா, பயப்படாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அவர் யார்? அவர் அன்புள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் இறங்குகிற தேவன். அதனால நீங்க ஒரு காலம் சோர்ந்து போக வேண்டாம். அவரை தரிசிச்சுட்டேன்னா நீ இரக்கம் பெற்றவனாக நம்பிக்கையோடு இருப்பாய். அவருடைய தரிசனம் மாத்திரம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அவருடைய பிரசன்னத்துல மாத்திரம் நீ வந்துட்டீன்னா நம்பிக்கையா இருக்கலாம். நீ பயப்பட வேண்டியதே இல்லை. நீ சிங்கத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, சிறுத்தையை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, பிசாசு குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த எதிரியை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை. அப்படி பயம் வந்துச்சுன்னு சொன்னா, கம் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க போகும்போது உங்களுக்கு பயம் வருதா, தேவ சமூகத்துக்கு வந்துருங்க. ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு. தேவன் என்ன சொல்வார்? அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. நான் சொல்ற வழியில மாத்திரம் போ. அங்க என்ன இருக்காது? உனக்கு சிங்கம் இருக்காது. பாருங்க, அங்க என்ன எழுதி இருக்குன்னா,
நோ லைன் வில் பி தேர். 9ஆம் வசனம். நோ லைன் வில் பி தேர். அப்புறம் வாசிங்க இதை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்டவங்க தான் அதில் நடப்பாங்க. உன் கூட வர்றது யாரும் துஷ்ட மிருகங்கள் வராது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உன் கூட வருவாங்க. அதனால உன் பொருளுக்கு பாதுகாப்பு உண்டு, உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க. ஏனென்றால் இந்த நீதியின் மார்க்கத்தில் நடக்கிறவர்களோடு கூட மாத்திரம் நீ ஐக்கியம் வச்சிருந்தா என்றால் நீ பாதுகாக்கப்படுவாய். யார் கூட நீங்க நடக்கிறீங்க? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவான்களோடும் தான். இப்படி தான் நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும். நம்ம உலகத்தாரோடு கூட ஐக்கியப்பட்டுட்டு வந்து ஐயோ ஐயோ அடிச்சுவிட்டேன் கடிச்சுவிட்டான்னு, சரி நீ காட்டுக்குள்ள போற, உன் வழியில நீ போ. அப்பொழுது உனக்கு பயம் வருதா? தேவன்கிட்ட போ. ஆண்டவரே எனக்கு பயம் வருது, ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்துருவனோ, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கேட்பார். பாருங்க, அதுக்கு முன்னாடி 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல தேவனுடைய தரிசனத்தை கண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள், பதஷ்டம் அடைய மாட்டார்கள், கவலை அடைய மாட்டார்கள். அது வரும் தற்காலிகமா. ஆனால் உடனே நம்ம தேவ சமூகத்துக்கு போனோம்னா அது நீங்கி போயிடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் என்ன செய்யும்? நீங்கி போயிடும். நீங்கள் போய் இருளே போன்னு சொல்ல வேண்டாம். இந்த உள்ள நுழையிறீங்க, உள்ள இருட்டா இருக்கு, லைட்டை போட்டிங்கனாக்கா இப்போ இருளே காணோம். இருட்டா இருந்துச்சு எங்கே போச்சு? அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒளி வந்ததுன்னா இருளுக்கு அங்கே வேலை என்ன இருக்கு? ஆக தேவனுடைய பிரசனத்தில் வந்தாச்சுன்னா பயம் நீங்கி போகும், பதஷ்டம் நீங்கி போயிடும், கவலை நீங்கி போயிடும். அவருடைய சீஷர்கள் அந்த படகுல புயல் வரும்போது, ஐயரே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் அழிந்து போகிறோம், கவலை இல்லையான்னு கேட்ட ஆண்டவர் சொன்னார். அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அவிசுவாசம், பயம் எல்லாம் நீங்கி போயிட்டு அவர்கள் இப்பொழுது தைரியமா இருந்தார். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதற்கு அடையாளம் என்னன்னா, அவர்கள் பயப்பட மாட்டார்கள், பதஷ்டம் அடைய மாட்டார்கள், கவலை அடைய மாட்டார்கள். அது வரும், ஆனால் தேவ சமூகத்தில் போன உடனே அது ஓடி போயிடும், நம்மளை விட்டு நீங்கி போயிடும். நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. இதுதான் தேவனை தரிசித்தவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வார்கள். எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நியூ அண்ட் லிவிங் வே. எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை வாழ்றது. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பலி செலுத்தி எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தங்கங்கிறது பழைய வழி. இட் வாஸ் எ டையிங் வே. அது பயத்தோடு கூட தான் போனோம். ஆசாரியனே போகும்போது பயந்துக்கிட்டு தான் போவோம். ஐயோ இன்னும் ஏதாவது என்கிட்ட இருக்கோ, உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வருவானா மாட்டானா, அதுதான் தட் வாஸ் ஓல்டிங் வே. இப்போ அப்படி இல்லை. இப்போ யார் வேணாலும் தேவ சமூகத்துக்கு போக முடியும். அந்த நம்பிக்கையை இயேசு நமக்கு தன் மரணத்தின் மூலமாக தந்தார். அதனால தான் மரணத்தை நினைவு கூறுகிறோம். இன்னொரு இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா அவர் ஐயோ ஐயோ ஐயோன்னு எல்லாருக்கும் ஐயோ சொல்லிக்கிட்டே இருந்தார் தீர்க்கதரிசி. 6வது அதிகாரத்தில் தேவனை தரிசனத்தை கண்டார். 3வது வசனம் வாசிங்க. ஒருவரை அவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவருடைய மகிமையான தரிசனத்தை இப்பொழுது இந்த எசாயா பார்க்கிறார். என்ன நடந்தது? அடுத்து வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பார்த்தீங்களா? அடுத்து என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய தரிசனத்தை கண்டவுன்னு இந்த மனுஷன் தன்னை நியாயந்திட்டு பார்க்கிறான். தேவனை தரிசித்த மனிதன், அவருடைய மகிமையை கண்ட மனுஷன் மற்றவர்களுக்கு அவனுடைய பயம் மட்டும் போகல, பதஷ்டம் மட்டும் போகல, விரல் நீட்டக்கூடிய சுவாபமும் போய்விடுகிறது. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு பதிலாக தன்னையே நியாயந்திருக்கிறான். சரி, இப்பொழுது நான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், இப்போ நம்ம மரணத்தை நினைவு கூறும்படிக்கு தான் இந்த காரியத்தில் பங்கு பெறுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் யார் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறவர்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய மரணத்தை நினைவு. எந்த மரணத்தை நினைவு கூறுறோம்? ஆண்டவரே, நம்முடைய மரணத்தினால நீங்கள் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கீங்க. நம்பிக்கை இல்லாமல் இருந்த, என் பாவத்தின் நிமித்தம் நான் தண்டிக்கப்படுவேன் என்று பயந்திருந்த வழியை விட்டு இப்பொழுது நான் தைரியமாக உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதுமே அப்பா என்று கூப்பிட முடியும். அந்த புத்திர சுவீகார பாக்கியத்தை உங்களுடைய மரணத்தினால, உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு சம்பாரித்து தந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் மரித்ததற்காக நன்றி. உங்கள் மரணத்தின் மூலமாக திறந்த புதிய வழிக்காக உங்களுக்கு நன்றி.
அந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். நீங்கள் போன வழி அதுதான் வழி, அதுதான் ஜீவ வழி, அதுதான் ஜீவ மார்க்கம். அந்த புதியதும் ஜீவனும் உள்ளதான இந்த மார்க்கத்தை எங்களுக்கு, அந்த வழியை நீங்கள் எங்களுக்கு காண்பிச்சிங்களே. ஒவ்வொரு நாளும் எங்களை நியாயந்தீர்த்து வாழக்கூடிய வழியை எங்களுக்கு காண்பிச்சிங்களே. எங்களுக்கு பயத்தை எல்லாம் போக்குகிற தேவ தரிசனத்திற்கு வந்து சேரும்படியான வழி எங்களுக்கு காமிச்சிங்களே. ஹைவே மதுரைக்கு போனோன்னா இப்போ ஒரு ஹைவே சல்லுன்னு போய் இறங்கிறோம் 1 மணி நேரத்துக்குள்ள. மதுரை ஒரு காலத்தில் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் போகும் பஸ்ஸு. ஆனால் இன்றைக்கி 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போயிடும். காரணம் என்ன? வழியை அப்படியே கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு இப்போ வழியை கிளியர் பண்ணிட்டார். நான் நேரடியாக தேவனை தரிசிக்க முடியும். எந்த புனிதர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டியதில்லை. அருள் நிறைந்த மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு கேட்க வேண்டியதில்லை. இப்பொழுது நம்ம நேரடியாக அப்பா பிதாவேன்னு சொல்லலாம். ஏன்னா ஏசு எனக்காக பலியானதுனால. இப்பொழுது நான் ஆட்டையும் அடிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு ஒரே தரம் எனக்காக அடிக்கப்பட்டபடினால நன்றியோடு கூட நம்ம நினைவு கூர்றோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உங்களுடைய மரணத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கீங்க. அதுக்கடுத்து என்னன்னா, ஜீவிக்கிற புது வழியை எங்களுக்கு கொண்டு பண்ணி தந்திருக்கீங்க. அது என்ன? இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான் வாழ்ந்தேன், நானே வழி. நான் பிதாவினுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு என் மாம்சத்தினுடைய அந்த சுய சித்தத்தை நான் கிழிச்சேன். பொழுது திரை 2ஆக கிழிக்கப்பட்டது. உன்னுடைய மாம்சமாகிய திரையும் கிழிச்சு நீ வந்து இந்த வழியில் வா, இதுதான் ஜீவ மார்க்கம். அப்படியே தவறிட்டியா, உடனே மன்னிப்பேலு. எந்த ரத்தத்தினாலும் உன் பாவத்தை, எந்த பாவத்தை நீங்கள் அறிக்கையிடுறீங்களோ அந்த பாவத்தை இயேசுவனுடைய ரத்தம் கழுவும், சுத்திகரிக்கும். ஆனால் மறைச்சிங்கன்னா, மாய்மாலம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு காலம் நீங்கள் வந்து மன்னிப்பு பெறவே முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறணும். ஆனால் திட்டம் போட்டு பாவம் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட நான் படித்து பார்த்தேன். தவறி பாவம் செய்கிறவன், அறியாமல் பாவம் செய்கிறவன், அவர்களுக்கு தான் பலி, அந்த பலி செலுத்தப்பட்டது. அப்போ திட்டம் போட்டு பாவம் செஞ்சவன் தெரிஞ்சு பாவறவனுக்கு பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். திட்டம் போட்டு பாவம் செஞ்சா அடி கொள்ளு அவன், அவ்வளோதான். பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை தான், மன்னிப்பு கிடையாது. அறியாமல் செய்கிறவன், பலகீனத்தினால செய்கிறவன். நீங்கள் அறியாமல் செஞ்சிட்டிங்கன்னா, பலகீனத்தில் செஞ்சிட்டிங்களா, மனம் திரும்புங்க. அறிஞ்சே திட்டம் போட்டு செஞ்சுட்டேன், இன்னும் உன்னை உயிரோட தேவன் வச்சிருக்காருன்னா உனக்கு இறக்கம் பாராட்டார். இப்போவே மனம் திரும்பு. இன்றே அணுக்கிற காலம். நீ தெரிஞ்சே திட்டம் போட்டே பாவம் செஞ்சிட்டியா, இன்னும் உன்னை உயிரோட வச்சிருக்காருன்னா தேவன் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு, இறக்கமாக இருக்கிறாரு. இன்றே அணுக்கிற காலம், இன்றே ரட்சிப்பின் நாள். இன்னைக்கு உடனே மனம் திரும்பி, சீக்கிரமாக மனம் திரும்பிடு. அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு நீ எங்கே போவேன்னு தெரிஞ்சுக்க. பாவத்தோடு ஒரு மனுஷன் செத்தா எங்கே போவான்? நரகத்தான் போவான். ஆனால் ஆண்டவர் இறக்கமாக இருந்து நம்ம மன்னிக்க தயாராக இருக்கிறாரு. இன்னும் நம்மளை உயிரோடு வச்சிருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் இறக்கமாக இருக்கிறாரு. டேக் இட் கிராண்டட். அதெல்லாம் தேவன் வந்து இறக்கமாக இருக்கார், இன்னும் இருப்பார். இன்னும் கொஞ்சம் வயசான கால வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு மாய்மாலம் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு சபையில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சா என்னைக்கும் உன் உயிர் போகும்னு உனக்கு தெரியாது. நீ அசட்டை பண்ணினான்னா இந்த கிருபையின் ரத்தத்தை நீ அசட்டை பண்ணி, அந்த வாட்ச எபிரேயர் 10 பின்னாடி எழுதியிருக்கு, நீ அசட்டை பண்ணி அந்த சுத்திகரிக்கக்கூடிய ரத்தத்தை வந்து நீ அசட்டை பண்ணினால் பாவம் செஞ்சால் அவர் மன்னிச்சிருவார். இட் இஸ் எ டேப் வாட்டர், கார்பரேஷன் வரக்கூடிய ஃப்ரீ வாட்டர். எப்போ வேணாலும் திருவிட்டு மன்னிப்பு பெறலாம் நீ நினச்சின்னா, மோசேயினுடைய கட்டளைகளை மீறினவர்களுக்கு கொடிய தண்டனைன்னு சொன்னால், கிருபையின் ரத்தத்தை மீறினா என்னாகும்? கொடிய ஆக்கினைக்கு உள்ளாவிருக்கு. இதுதான் வேதம் எச்சரிக்கிறது. அதனால் திட்டம் போட்டு பாவம் செய்கிறங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காலம் இருக்கவே கூடாது. மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்புக்கு 2 இருக்குது. பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினா மன்னிப்பு, இன்னொன்று மன்னிச்சாதான் மன்னிப்பு. உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்களை நீங்கள் மன்னிக்கணும். யாரையாவது மன்னிக்க முடியலைன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. முடியாதது எல்லாத்துக்குமே ஆண்டவர்கிட்ட தான் வரணும். ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியலை, ஆண்டவரே என்னால் மன்னிப்பு கேட்க முடியல, ஆண்டவரே என்னால் நேசிக்க முடியல, ஆண்டவரே எனக்குள்ள வைராக்கியம் இருக்குது என்னால் முடியலை. முடியாதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் அவர் கிருபாசனம், இங்கே என்ன எழுதியிருக்க, அந்த ஆசனத்துக்கு பேர் த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவர் நமக்கு கிருபையை தரக்கூடிய ஆசனம். ஆசனம் போட்டு உட்காந்துருக்காரு. என்கிட்ட வா, அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன், கிருபை தர. பயமாக இருக்கா, வா. மன்னிக்க முடியலையா, வா. மன்னிப்பு கேட்கணுமா, முடியலையா, வா. தைரியம் இல்லையா, வா. ஏன்ட்ட வா. உன்னுடைய பலகீனத்தில் என் பலன் பூலமாய் விளங்கும். உனக்கு தேவையான உதவியை நான் செய்வேன். கம் டு மீ இன் டைம் ஆஃப் நீட், ஐ வில் கிவ் யூ கிரேஸ். நீ என்னிடத்துல உன் தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு வா, நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன அருமையானோடு இந்த வழியை புரிந்து கொள்வோம். இப்படி எழுதியிருக்கு. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்குன்னா, எப்படி இந்த திருவிருந்தில் பங்கு வரணும்னா, நம்மை நாமே நியாயந்தீர்த்து பங்கு வரணும். அதுதான் தகுதி. நம்ம நியாயந்தீர்க்காம
நாம் வந்து இதில் பங்கு பெற்றோம்னா, அதாவது மாய்மாலம் பண்ணி ஜனங்களுக்கு முன்பாக நடித்தோம்னு சொன்னால் நீங்கள் மரித்து போவீங்க. ஒன்று ஆத்மாவில் மரித்து போவீங்க, இல்லை சரீரத்தில் மரித்து போவாங்க. இது நிமித்தம் அநேகர் வியாதிப்பட்டிருக்காங்க. ஒருவேளை சரீர வியாதியாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய வியாதியாக இருக்கலாம்.